ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் தான் எப்படி எடுக்கிறதுன்றத பார்க்க போகிறோம். இப்போ ஒரே ஆளுக்கு நம்ம ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு டீப் நெக் வைக்கணும்னா, அதாவது 9-10 அந்த ரேஞ்ச் போகும்போது அவங்களுக்கு வந்து ஹாஃப் ஷோல்டர் எப்படி வைக்கணும்னா ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 மைனஸ் 1.5 இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபுல் ஷோல்டர் 16 வரவங்களுக்கு 2 டிவைட் பண்ணிட்டு 1.5 மைனஸ் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 16 எடுத்துக்கிறோம்னா 8 மைனஸ் 1.5 வந்து 6.5. இப்போ இந்த ஃபுல் ஷோல்டர் 16 அளவு இருக்கிறவங்களுக்கு நம்ம டீப் நெக் வைக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஆஃப் ஷோல்டர் அளவு 6.5 இருக்கணும். இதே அவங்களுக்கு போட் நெக் வைக்கும்போது ஃபுல் ஷோல்டர் பை 2 வர, அதாவது ஃபுல் ஷோல்டர் 2 டிவைட் பண்ணி வர ஆன்சரை அப்படியே நம்ம வச்சுக்கணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதே 16/2 = 8 இன்ச் வச்சுக்கணும். காலர் நெக் அவங்களுக்கு வைக்கும்போது ஃபுல் ஷோல்டரை 2 டிவைட் பண்ணிட்டு வர ஆன்சரோட நம்ம 0.5 மைனஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஹாஃப் ஷோல்டர் அளவு அவங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அது 16 இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 16 2 டிவைட் பண்ணும்போது நமக்கு 8 கிடைக்குது. அதில் 0.5 பண்ணும்போது 7.5. இப்போ 16 இன்ச்சஸ் ஃபுல் ஷோல்டர் இருக்கிறவங்களுக்கு டீப் நெக் வைக்கணும்னா 6.5 வைக்கணும். நம்ம ஆஃப் ஷோல்டர் அளவு போட் நெக் வைக்கணும்னா 8 இன்ச் வைக்கணும். காலர் நெக் வைக்கணும்னா 7.5 வைக்கணும். இந்த ஃபார்முலா புரிஞ்சு நீங்கள் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.